வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு சூப்பரான இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்கூடையும் சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இறால் கிரேவி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கூடவே ஒரு 15 பூண்டு பல்லை நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு பல் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்குங்க. டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இறால் வறுவலுக்கு எப்போதுமே பூண்டு பல் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்தும் சேர்த்து வதக்கிக்குவோம். இதுக்கு இடையில நம்ம ஒரு 2 தக்காளி பழம் மீடியம் சைஸில் உள்ளதை அரைச்சிட்டு இது போல் விழுதாக சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. தக்காளியோட பச்சை வாடை போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா எல்லாத்தையும் 2 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. ஒரு 1/2 கிலோ இறால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இதை நல்லா அந்த மசாலா கூட சேர்த்து வதக்கணும் இறாலை. இது போல் செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ரையாக செய்ய போகிறீங்கன்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கிங்க. இல்லை நல்லா கிரேவி எனக்கு நல்லா தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி சாப்பாட்டு கூட சாப்பிட்றதுக்காக செய்கிறேன். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே தான் வச்சுருக்கேன். நல்லா இது ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து இறால்லாம் வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இறால்லாம் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அரைச்ச விழுது சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் சேர்த்துக்கிறேன். நல்லா தேங்காயும் தேங்காய் பாலும் சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க கிரேவிக்கு. தேங்காய் விழுது எதுக்கு சேர்க்குறேன்னா கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்கும் நமக்கு. தேங்காய் பால் நல்ல ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. இது போல் செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா இதை ஒரு 4 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து ரெடியாகி வந்துடுச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடும். நல்லா இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சாப்பாட்டு கூட போட்டு சாப்பிட டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் டிஃபனுக்கு சாப்பிட போகிறீங்க, கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட திக்காக வச்சுக்கலாம், தண்ணியை கம்மி பண்ணிவிட்டு. இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிடுறேன். ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்பவுமே அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.